ஆதவர்ஜுனா பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. முதலமைச்சரை வந்து விமர்சனம் பண்றாரு. நான் என்ன சொல்றேன், ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், 75 வயசு, உங்க வயசு என்ன 42, அவருடைய முதலமைச்சருடைய சாதனைகள் பக்கத்திலேயாவது நீங்க வர முடியுமா? அவர் ஒரு முதலமைச்சரா இருந்த ஒரு கலைஞர் அவர்களுடைய மகன். அவர் அப்பவே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவருடைய இளம் வயதிலே 20-25 வயசுல அரசியலுக்கு வந்து மிசால கைதாகி அடிபட்டு மிதிப்பட்டு ஜெயிலுக்கு போய் 50 வருஷமா அந்த இடத்த முதலமைச்சருங்கிற பதவியை அடையிறதுக்கு அவர் 50 வருஷம் காத்திருந்தார். இதுக்கு நடுவுல எடப்பாடி எல்லாம் கூட முதலமைச்சரா வராரு. ஆனா அவர் வந்து காத்திருக்காரு. இப்படி வந்து கஷ்டப்பட்டு ஒரு உயரத்தை அடைஞ்சிருக்காரு. வயசுலயும் மூத்தவர். அவரை நீங்க பேசும்போது ஒரு கண்ணிய குறைவா அவருடைய செயல்பாடுகள் முட்டாள்தனமா இருக்குன்னு நீங்க சொல்லலாம். ஆனா அவரே முட்டாள் முதலமைச்சர்னு சொல்றதுங்கிறது வந்து ஒரு நாக்கு உள்ளவன் பேசுற வார்த்தை கிடையாது. இதெல்லாம் எப்படின்னா மத்தவங்களை கோவப்படுத்துறது, சென்சிட்டிவா ரியாக்ட் பண்ணுவாங்களே, டேய் அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தை திட்டினா அவங்க அம்மா பத்தி ஒரு வார்த்தை சொன்னோன்னு வச்சுக்கோங்க, யாரா இருந்தாலும் எதிர்த்துல இருக்கவனுக்கு எதிரில் இருக்கவனுக்கு ரியாக்ட் பண்ணுவான்ல, என்னடா சொன்னேன்னு அறிஞ்சு கட்டுவான்ல, அப்படி நினைச்சு பண்றாரு. ஆனா அப்படி பேசினா தன்னுடைய பேர் வந்து இதாகும். அப்படி ஆமா முதல்வரே பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. எல்லா விஷயத்திலும் நீங்க பாருங்களேன், குரல் வந்து ஓங்கி ஒலிக்குது. விஜய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தாழ்ந்து ஒலிக்குது. விஜய்க்கு வந்து அரசியல் தெரியல, இவருக்கு அரசியல் தெரிஞ்ச அரசியலை வச்சு தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்கு பாக்குறாரு. அதனாலதான் கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்காரு சார். அன்னைக்கு வந்து ஓங்கி பேசுறாரு, உடனே அழுது பேசுறாரு. இதெல்லாம் எப்படின்னா ஒரு நரேட்டிவ் செட்டிங். அந்த வில்லிவாக்கத்துல நம்ம ஜெயிக்கிறதுக்கு இதெல்லாம் இப்படியெல்லாம் வந்து பேசினா ஓ வீரன் பயங்கரமான ஆள்பா அப்படின்னு ஒரு ஃபீல் கொண்டு வரும்போது, ஐயோ பாவம் என்ன வேதனையெல்லாம் பட்டுக்காரு 5 வயசுல இருந்து கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. லாட்டரி எல்லாம் வித்து சுரண்டல் லாட்டரி வேற வித்து கஷ்டப்பட்டு இப்படி வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சு அந்த அனுதாப ஓட்டு கிடைக்குமான்னு பாக்குறாரு. அதெல்லாம் எந்த ஓட்டுமே கிடைக்காது. ஆதவர்ஜுனா நீங்க பாருங்களேன், மண்ணை கவ போறாரு. விஜயே வந்து 2 தொகுதியில வந்து ஜெயிக்கிறதுங்கிறது கேள்விக்குறிதான். ஏதாவது திருச்சி கிழக்க தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்னன்னா அங்க வந்து கிறிஸ்துவர்கள் அதிகமா இருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இருதயராஜன் ஒருத்தர் நிக்கிறாரா, இந்த இனிகோ அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு. அங்க போட்டி எப்படியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பெரம்பூர் 2 தொகுதி எதுக்கு சார், உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்க வந்து மதுரை மாநாடுன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னாரு, மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு, உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி எல்லாம் விஜய்ன்னு சொன்னார்ல. அப்ப ஏன் 2 தொகுதி? மக்கள் உங்களுக்கு பெருவாரியா வெள்ளமா வர்றாங்கல்ல, நீங்க கண் கூட பாக்குறீங்கல்ல, நீங்க செட்டப் பண்ணாத மக்களா? அப்பனா செட்டப் பண்ண மக்கள்னு உங்களுக்கு தெரியுதா? அப்ப நீங்க வந்து உங்களுக்கு ஒரு தொகுதியில நின்று தோத்துட்டோம்னா அப்புறம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சார் 234 தொகுதியில பலர் பல விதமா சொல்றாங்க. 18% வந்துருவாங்க, 15% வந்துருவாங்கலாம் சொல்றாங்க. ஒரு சிறுபான்மையர் வாக்குன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது எல்லா இடங்கள்லயும் கொஞ்சம் வரும் இவருக்கு இல்லைன்னு நம்ம சொல்றோம். ஏன்னா தன்னை வந்து ஒரு சிறுபான்மையரா அவர் வந்து அடையாளப்படுத்துறாரு. ஆனா வந்து அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை உருவாக்கலையே இன்னும் அவர் நம்பிக்கை, எந்த நம்பிக்கையுமே உருவாக்கலையே. அவர் வந்து எப்படின்னா மத சார்பற்ற கட்சி அப்படின்னு சொல்றாரு, பிஜேபியோட கூட்டு கிடையாதுங்கிறாரு. ஆனா பிஜேபியோட பேச்சுவார்த்தை நடத்தினாருங்கிறது 100% உண்மை. அதாவது பாத்தீங்கன்னா அவர் மாவட்ட செயலாளர்கள்லாம் கலந்துகிட்டு ஜூம் மீட்டிங் நடந்திருக்கு. அதுல பெருவாரியா இருக்கிறவங்க வந்து பிஜேபியோட சேரலாம்னு சொல்லியிருக்காங்க. இவரும் அதுக்கான முயற்சி எல்லாம் பண்ணாரு. இவர் வந்து என்ன சொல்றாரு, நோன்பு திறந்துட்டு நாங்க அப்படிலாம் எந்த முயற்சியும் பண்ணல, நம்பாதீங்க, நான் வந்து மதசார்பற்ற கட்சின்னு இவர் சொல்றாரு. ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரு, அதாவது வந்து 2.5 வருஷம் தளபதி முதலமைச்சர், 2 வருஷம் அவங்க முதலமைச்சர், 90 சீட்டு அப்படி இப்படின்னு அவர் பேசுறாரா இல்லையா? அது ஏன் பேசுறாரு? அப்ப அவர் பேசும்போது இவர் கண்டிக்கணுமா இல்லையா? இவர் வந்து ஏன் இப்படி பேசுறீங்க? அதான் சொல்றேன்ல, ஆதவர்ஜுனா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து அந்த கட்சியினுடைய ஒண்ணுமே அந்த கட்சியில கட்டுப்பாடு இல்ல, அதை உள்ளதையும் வந்து கெடுத்து குலைக்கிறதுக்கு ஒரு ஆள் உள்ள போடுவான்ல. ஏதாவது ஒரு கூட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த பிட் பாக்கெட் அடிக்கிறதுக்கு, சங்கிலி பறிக்கிறதுக்கு ஒரு குரூப் சுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குரூப்பா உள்ள வந்து உள்ளதையும் கெடுத்து விடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு 4 பேர் ஓட்டு போடுவாங்கன்னா 4 பேர் ஓட்டு போட்டுருவாங்களா, இருடாடி பாக்குறேன்டா அப்படிங்கிற மாதிரி அந்த 4 பேரையும் கெடுத்து விடுற கதையை தான் வந்து ஆதவர்ஜுனா பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் மொத்தத்துல பாத்தீங்கன்னா அவர் பிஜேபியோட பேச்சுவார்த்தை நடத்தினது 100% உண்மை சார். அதெல்லாம் அவர் மறுக்கவே முடியாது. ஆனா அவர் மறுக்கிறார். ஆதவர்ஜுனா சொல்லும் போது அது வந்து ஏன் அப்படி சொன்னாருங்கிறது இவர் வந்து விளக்கம் கொடுக்கணும். கட்சிக்குள்ளே மாறி பேசுறாங்கல்ல.
ஸோ இது எல்லாம் நிறைய வந்து ஒரு இல்ல அவர் பேசுறது தப்பு, அப்படி எதுவுமே நடக்கல அப்படின்னு கூட சொல்லலாம் விஜய். சொல்ல முடியாது, அந்த சொல்ல முடியாது. ஏன்னா பேசினது உண்மை, ஜூம் மீட்டிங் போட்டது உண்மை, பேச்சுவார்த்தைக்கு டெல்லிக்கு போனது உண்மை, எல்லாம் நடந்ததெல்லாம் உண்மை, அம்மையார் வந்து அங்க போனது உண்மை. புரியுதா உங்களுக்கு? அம்மையார்னா எந்த அம்மையார்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இப்போ அதெல்லாம் வந்து ஒரு நரேஷன் செட்டிங் தான் சார். நரேட்டிவ் வந்து செட் பண்றாங்க. இல்ல இப்பவே ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு, எலெக்ஷனுக்கு பிறகு விஜய் வந்து எங்க கூட கூட்டணி வைப்பார் அப்படின்னு பிஜேபி அமைச்சர் பேசியிருக்காரு. அப்பனா வந்து எப்படின்னா ஆல்ரெடி கூட்டணி இருக்கு, என்டிஏ கூட்டணியில் ஏடிஎம்கேல இருந்து எல்லாரும் இருக்காங்க. அந்த கூட்டணி இன்னைக்கு வந்து எலெக்ஷன் வந்து சந்திக்க போகும்போது இப்படி ஒரு விஷயத்த ஒரு அமைச்சர் பேசினா அது பின்னடைவா தானே இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கலன்னா அன்னைக்கு இவருக்கு ஒரு 10 சீட் கிடைச்சிருந்துச்சுன்னா அன்னைக்கு நீங்க பேசலாம். ஏன்னா ஆட்சி அமைக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கும், அன்னைக்கு ஏதோ ஒன்று பண்ணி தான் ஆகணும். அப்போ வந்து நீங்க பேசிடலாம், ஏதோ ஒரு டீல் பேசலாம், அரசியல் பேசத்தான் செய்வாங்க, அது ஓகே. இப்ப பேசினா என்ன அர்த்தம்? அப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து எந்த கட்சியும் கூட்டணி கிடையாது, தனித்து நிக்கிறோம், 234 தொகுதியிலையும் தனித்து வேட்பாளர்கள் நிறுத்திடும்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவருடைய வேட்பாளர்கள் டிஎம்கேல இருந்து இருக்காங்க, ஏடிஎம்கேல இருந்து இருக்காங்க, பாஜகல இருந்து இருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து இருக்காங்க, நாம் தமிழர்ல இருந்து இருக்காங்க, விடுதலை சிறுத்தையில இருந்து இருக்காங்க. எல்லா கட்சியில இருந்துமே இவருடைய வேட்பாளர்கள் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா பொறுக்கி எடுத்து அதை வந்து வேட்பாளர்களே கிடையாது. இவருடைய கட்சிக்குன்னு வந்து ஒரு 234 தொகுதியில நிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. யாராவது வந்து 5 கோடியோட வர்றோம், நாங்க செலவழிக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னா அவங்க எல்லாம் வேட்பாளர், அவங்களுடைய பின்புலம் அது. இது ஒண்ணு. இது வந்து எப்படின்னா எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லை. டிஎம்கே ஒரு 23 என்னமோ கட்சியோட கூட்டணி இருக்காங்க, ஏடிஎம்கே கூட்டணி இருக்காங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டணி. ஏன்னா அனைத்து கட்சியிலே இருந்த உறுப்பினர்களை இவருடைய உறுப்பினரா மாத்தி இவர் வந்து சீட்டு கொடுத்திருக்காருன்னா இது அனைத்து கட்சி கூட்டணி தானே. இப்போ அனைத்து கட்சி கூட்டணி ஏற்படுத்திருக்காரு. ரெண்டாவது என்னன்னா பணம், அது செலவழிக்கிறேன்னு வர்றவங்களுக்கு சீட்டு, அது என்ன பின்புலம்னு விசாரிக்கிறதே கிடையாது. என்ன பின்புலம் விசாரிக்காம எத்தனை பேருக்கு சீட்டு கொடுத்துருக்காரு. இப்ப அவர் சீட்டு கொடுத்திருக்காருல்ல, ஏகப்பட்ட பேர் வந்து குற்றவாளிகளா நிற்கிறாங்க. இப்போ பயங்கரமா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு காண்டிபன் ஏதோ சொல்றாங்க, ஒரு சந்திர காண்டிபன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா வழக்குல 10 நாளைக்கு முன்னாடி தான் வெளியில வந்திருக்காரு. அவருக்கு ஒரு சீட்டு, பேராவூரணியில அவருக்கு சீட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் புகார் கொடுத்திருக்காங்க ஒரு தாவேகா உறுப்பினர், பெண் உறுப்பினர். யாரை பார்த்தோன்னா குட்டி என்கிற பிரகாசம் அப்படிங்கிற கிட்ட அவரை பத்தி பாலியல் புகார் வந்து அந்த பெண் வந்து கட்சி தலைமையில சொல்லியிருக்காங்க. அத புகார பெற்றுக்கொண்டவங்க அந்த குட்டி என்ற பிரகாசத்தை கூப்பிட்டு சீட்டு பாலியல் புகார் கொடுத்திருக்காங்க. அவருக்கு அதுக்கு பதவி உயர்வு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு, அதாவது வந்து லவ் ஜோதிடம் அப்படின்னு நடத்துறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கனிமொழி சந்தோஷ்னு, அவங்க டாக்டர். அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து இந்த ஜோதிடத்து மூலமாவே வந்து கேன்சரை கியூர் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எப்படின்னா மூட நம்பிக்கையை வந்து மக்கள்கிட்ட பெருக்கிறது. இதெல்லாம் ஏமாத்து வேலை, இதெல்லாம் முழுக்க ஏமாத்து வேலை. எங்கேயாவது கேன்சரை வந்து ஜோதிடத்து மூலமா குணப்படுத்த முடியுமா? ஸோ அப்படி டிவிகள்ல விளம்பரம் பண்ணி அப்படி ஸ்பீச் கொடுக்குற ஒருத்தவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப வினோதமான ஆட்களா இருக்காங்க. ஆமா, ரொம்ப 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 வினோதமான கட்சிக்குள்ளால இருக்கு. கவுண்டம்பாளையம்ன்றதெல்லாம் அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. இன்னொரு பார்த்தீங்கன்னா வந்து வாணியம்பாடின்னு நினைக்கிறேன், வாணியம்பாடியில் ஒருத்தர் சீட்டு கொடுத்துருக்காங்க. இன்னமும் ஒரு பேர் சொல்றாங்க, ஒருத்தர் வந்து என்னமோ பேர் சொல்றாங்க, ஃபர்தா தாசா என்னமோ சொல்றாங்க, ஒருத்தர் ஒரு இஸ்லாமியருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. அவர் பாத்தீங்கன்னா 140 நிறுவனங்கள் நடத்தியிருக்காரு, எல்லாம் போலி. அதெல்லாம் வந்து ஜிஎஸ்டி கட்டணும்ல, ஜிஎஸ்டி எல்லையுமே கட்டல. கிட்டத்தட்ட 60 கோடி வந்து ஜிஎஸ்டி வரி ஏற்பு பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு மேல வந்து ஜிஎஸ்டி சார்பா வந்து தொடர்ந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் ஆஜரே ஆகல. இப்ப வர 6ஆம் தேதியும் அவர் ஆஜராக சொல்லியிருக்காங்க கடைசியா. அவரும் கைது பண்ணப்படலாம்னு இருக்காங்க. இப்ப இப்படிப்பட்ட ஆட்களை பார்த்து செலக்ட் பண்றாங்களா எப்படி? இல்ல, பார்க்காம செலக்ட் பண்றது சார். இதெல்லாம் பார்த்தெல்லாம் செலக்ட். இந்த தப்பு பண்ணிருந்தா அவனுக்கு சீட்டு. இது வந்து இது மத்தவங்களுக்கு தெரியும், இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா விஜய்க்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இந்த கட்சியிலேயே வந்து ஒரு பொண்ணு, அந்த அஜிதா, அவங்க இருக்காங்கல்ல தூத்துக்குடியில, அவங்க வந்து நல்லா வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்க அந்த தூத்துக்குடியில தாவேகா சீட்டு கொடுத்தா நிச்சயமா ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு உறுப்பினரா வந்து அஜிதா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கறதுக்கு இவருக்கு விருப்பம் இல்லை. அந்த அம்மா வந்து கார் முன்னாடிலாம் வந்து வழிமறிச்சு பார்த்தாங்க, கண்டுக்கவே இல்லை அந்த அம்மாவை. இப்ப அவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி
அது வேற யாராவது ஒரு தாவேகா உறுப்பினருக்கு வந்து நல்லா அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு சீட்டு கொடுத்துருந்தா அதை நம்ம ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம், ஏதோ உட்கட்சி பிரச்சனைன்னு சொல்லலாம். எங்க ஒரு ஐயங்கார் பையன் ஸ்ரீநாத்னு இவருடைய ஃப்ரெண்டு, 35 வருஷமா கூட படிச்சவர். அந்த பையனுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாது, அவர் ஒண்ணுமே அரசியல் ஞானமே இல்லாத, இவரும் ஞானம் இல்லாதவர்னு வச்சுக்கோங்க. இவர் தலைவரா இருக்கும்போது அவர் வந்து வேட்பாளரா நிக்க கூடாதா? அதனால அவரை கூப்பிட்டு போய் தூத்துக்குடியில் நிக்க வைக்கிறார். நீங்க வந்து தூத்துக்குடி என்ன மாதிரியான மக்கள் இருக்கிற இடம், என்ன மாதிரியான பெல்ட், அங்க ஒரு ஐயங்கார் பையனை சம்பந்தமே இல்லாம கொண்டு போய் தூத்துக்குடி நிக்க வச்சீங்கன்னா தாவேகா வேட்பாளரா ஜெயிப்பாரா? ஜெயிக்கவே மாட்டாரு, அது இவருக்கும் தெரியும். ஆனா அந்த அஜிதாவை பழி வாங்கணும், அந்த அஜிதாவை கேவலப்படுத்தணும், அது அந்த அந்த மாதிரி ஒரு மனநிலை விஜய்க்கு இருக்கு. ஷேடிஸ்ட் மனநிலை வந்து விஜய்க்கு இருக்கு. இன்னொருத்தனை துன்பப்படுத்தி பார்த்து இன்னொருத்தனுடைய துன்பத்துல சந்தோஷப்படுற ஒரு மனநிலை, அது பேர் தான் ஷேடிஸ்ட் மனநிலை. மற்றவங்களுடைய துன்பத்தை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. தன்னை எதிர்த்தாச்சுன்னு சொன்னா ஆமா, மனைவிக்கு என்ன பண்ணாரு, மனைவி என்ன சொன்னாங்க, விவாகரத்துக்கு வழக்கு தொடுத்து ஒரு நடிகையோட தொடர்புல இருக்கிறதுனால தான் அந்த விவாகரத்தேன்னு சொன்னாங்க. தேவைப்பட்ட அந்த நடிகையோட பேர் சொல்லுவேன்னாங்க. நீ என்ன அந்த நடிகையோட பேரை சொல்றது, நடிகையோட நானே வரேன் அப்படின்னு சொல்லி விவாகரத்து போட்ட 4 நாள்ல பாத்தீங்கன்னா ஜோடி போட்டு சேம் ட்ரெஸ் போட்டு சேம் வந்து புருஷன் பொண்டாட்டி மாதிரி கார்ல இறங்கி புக்கே கொடுத்து கல்யாணத்துக்கு போனாரா இல்லையா? அப்ப அது என்ன மாதிரியான மனநிலை? மனைவி அதை டிவியில பார்ப்பாங்க, மகன் அதுல டிவி பார்ப்பாங்க, மகள் அதுல டிவியில பார்ப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் பார்க்கும்போது வயிறு எரியும்ல. ஒரு பொண்டாட்டிக்கு கட்டின பொண்டாட்டி, இன்னும் அந்த பொண்டாட்டி தான் அங்கீகரிக்கப்பட்ட பொண்டாட்டியா இருக்காங்க, இன்னும் விவாகரத்து ஆகல, அந்த பொண்டாட்டிக்கு வயிறு எரியுமா இல்லையா, என்னடா இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு அந்த வயிறு எரிஞ்சு கும்பிடுறாங்கல்ல, அது இவருக்கு சந்தோஷம். வயிற்றுல கிளப்பிட்டோம், என்ன பண்ணிட்டோம் பத்தியா, சாவு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை. இது இல்லாம பாருங்க, அப்பா அம்மா 2 பிள்ளைங்க பொண்டாட்டி எல்லாரும் கடன் வேற கொடுத்துருக்காரு. பொண்டாட்டிக்கு 12 கோடி 60 லட்சம், அப்பாவுக்கு 3 கோடி 2000 என்னமோ, அம்மாவுக்கு ஒரு 87,000 சொச்சம். அது எனக்கு கணக்கு வந்து புள்ளி விவரமா எழுதியிருக்காரு. மகனுக்கு ஒரு 8 லட்சம், மகளுக்கு ஒரு 4 லட்சம். எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மகள் 20 வயசு, அந்த பொண்ணுக்கு அதிகபட்சம் படிக்கிறதுனா காலேஜ் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு. அந்த காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு இவர் 4 லட்சம் கடன் கொடுத்துருக்காரு. எது கொடுக்குறாரு, ஏன் கொடுக்குறாரு? மகளுக்கு எதுக்குங்க கடன் கொடுக்குறாரு? நான் கேட்கறேங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள கூட பாத்தீங்கன்னா பொண்டாட்டி ஏதாவது சிறுவாடி சேர்த்து வச்சிருப்பாங்க, புருஷன் கொடுக்குற காசுலயே சேர்த்து வச்சிருப்பாங்க. இல்ல பொண்டாட்டி வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, கணவன் கேட்பாரு, அந்த ஒரு 30,000 50,000 சேர்த்து வச்சிருக்கு கொடு, நான் அடுத்த மாசம் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி கடன் வாங்குவாங்க. கொடுத்துடணும், கண்டிப்பா கொடுத்துடணும், நீ ஏமாத்திர மாட்டீங்கல்ல அப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க. இல்ல ரொம்ப ரேர், இதுவே ரேரு. ஆனா அந்த பொண்டாட்டி வந்து இந்த புருஷன் கொடுக்கலைனாலும் ஒண்ணும் பண்ண போறது இல்லை. அப்படி சில இடங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மகனுக்கும் மகளுக்கும் கடன் கொடுக்கறதுங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கடன் கொடுக்கறதுங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்பா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல படி சொல்லு பென்ஹர் மாதிரி, அவர் வந்து டைட்டானிக் மாதிரி நல்ல படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அவர் வந்து புரட்சி இயக்குனர், புரியுது உங்களுக்கு? அவர் புரட்சி இயக்குனர் எப்படி பண்ணா, ரசிகன்லாம் எடுத்தார்ல, அந்த சீன்லாம் செங்கலை உருவிட்டு பாத்தீங்கல்ல, அதெல்லாம் ஒரு புரட்சி தான். அதெல்லாம் சீன் எடுக்கிறதுனா மகனை வச்சு